வெள்ளிப்பளையில் இருக்கிற லண்டன் அந்த வீடு யாரும் ஒரு வேலையை விரைவாக செய்யவும் மற்றது தரமாக செய்யவும் ரெண்டையும் தான் எதிர்பார்க்கணும். நேற்று கேட்டிருந்தால் வாங்கல இந்த வேலை நடக்குது வந்து கொஞ்சம் உறைஞ்சிட்டாங்களேன்னு நான் பள்ளம் இருக்கிறதுக்காக இந்த அணில்கள் குறைகள் போயிருந்தோம். அதுதான் இப்படி நேற்று அடிச்சிருக்கு. எவ்வளோ காலம் அமேசன் மேலே செய்யுங்க ஒரு கூலியும் வந்தாருக்கா இல்லை அங்கே வேலை நிறைய இருக்கு. எல்லாம் ஒரு இடங்கள்லாம் நாங்கள் நாங்கள் எங்களோட சேர்த்து பில்லர் அடிக்காமல் ஒரு ரோட்டை எடுத்துருக்கீங்க. ஆனால் பில்லர் அடித்தாங்க வெறும் வேலைகள் எடுத்தால் நிறைய பேர் அங்கேயே தங்கி அங்கேயே நீங்கள் என்ன கேட்பீங்களே அப்படின்னு சொல்லியிருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். பக்கத்தில் இருக்க நிற்கிறதான குட்டி அண்ணா உங்களுக்கு தெரியும். முன்னாள் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. அவர் கொஞ்சம் வலிக்கிட்டு நல்லோடு போக நின்றவர். இன்றைய தினம் வேலோடு போக நிற்கிறார். ஏனென்றால் நாங்கள் முந்த நாள் போய் பார்த்தது வெள்ளிப்பளையில் இருக்கிற லண்டன் அந்த வீடு. அப்போ நான் ஏன் கூட்டின்னு போனேன்னால் அங்கே இருக்கிறதான இந்த பெயிண்டிங் வேலைக்குரிய சகலத்தையும் வேறு ஒரு பார்வையிட்டு அது எவ்வளோ முடியும் என்னென்ன மாதிரி அந்த ரேட்டுகளை தர சொல்லி நான் இவரை கூட்டிக்கொண்டு போய் அந்த வீடியோவை காண்பித்தேன். அந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி இருந்தீங்க. நிறைய நாளுக்கு பிறகு தெளிப்பில் வீட்டை பார்த்தது சந்தோஷம். அப்படியே எல்லாத்தையும் காட்டுறீங்க, வீல் உடஞ்சதை காட்டுறீங்க, அதை நினைச்சு எல்லாத்தையும் வந்து சொல்லியிருந்தீங்க ஃபோன் பண்ணி. உண்மையாகவே நன்றி அவர்களுக்கெல்லாம். இப்போ ஏனென்றால் நாங்கள் அந்த போனது வீடியோவில் அங்கே இருக்கிறது அப்படியே காட்டத்தான். அதுக்கு பிறகு இனி இருக்கிற வேலைகளும் என்னென்னு சொல்லிட்டு வந்தாங்க. அது பிறகு நான் காய்ச்சிருந்தால் இவர்கிட்ட எவ்வளோ ரேட் கேட்குறாரு, அதாவது இவர்கிட்ட கொடுக்குறதா இல்லை வெளியில் கொடுக்குறான்னு இனித்தான் முடிவு வரும். சரிதானே? என்றால் இப்போ யாரும் ஒரு வேலையை குறைவாக செய்யவும் மற்றது தரமாக செய்யவும் ரெண்டையும் தான் எதிர்பார்க்கணும். நல்ல வேலை நல்லா இருக்கணும், அதோட ரேட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கணும்னு எதிர்பார்க்கணும். அப்போ அது யார் சொல்லி நம்ம அப்படி என்று அவர்கள் சார்பாக விசாரிக்கணும். அது பிறகு குட்டி என்னாவும் ஒரு ரேட் ஒன்று தருவார் அப்படின்னு சொல்லினா இன்னும் கதை முடியலை. ஏன்னா ஆச்சு முடிய. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நேற்றும் நாங்கள் நிற்கிறதான இடம் என்ன இடத்துல நிற்கிறோம், எந்த இடம்? கொடிகாமத்துக்கு போகிற இடையில்லைன்னு நாவல்காடு. கொடிகாமத்துக்கு போகிற இடையில நாவல்காடு அந்த இடத்துல நிற்கிறோம். ஒரு அண்ணாண்ட வீடு ஒன்று வேலை செய்கிறார் குட்டி அண்ணா. இப்போ நேற்றும் வேலை செய்கிறார். நேற்று கேட்டிருந்தார் வாங்கல இந்த வேலை நடக்குது வந்து கொஞ்சம் உறைஞ்சித்தாங்களேன்ட்டு நான் அது இல்லை, நான் ஒரு அலுவலாம் உள்ளத்தி போகிறேன், அந்த மாத காய்ச்சல் கொடுக்கணும் போயிட்டு வாரேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ சரி இன்றைய தினம் பெறுவோம் உண்டு. இன்னும் 2-3 நாள் வேலை. எவ்வளோ நாள் இருக்குது வேலை? ஒரு கிலோ வேலை இங்கே இருக்குது. இங்கே இருக்குது. அதுக்கு பிறகு இன்னும் பங்காளெல்லாம் வேலை இருக்குது தானே. அப்போ இங்கே என்ன மாதிரி கான்ட்ராக்டோ? கான்ட்ராக்ட் தான் எடுத்துருக்கிறீங்க. சரி, அதுவும் அங்கே வெள்ளிப்பிள்ளை வீடுமே இருக்கான்னு சொன்னால் அந்த உறைஞ்சி பெயிண்ட் அடிக்கிறோம். இப்போ நாம் உறைஞ்சி பில்லர் அடித்தோ இல்லாட்டி இல்லை இல்லை அது இது வந்து அங்கத்தைய மாதிரி காலத்தில் கிட்டரில் அடித்த வழியாக அதை வெட்டினா நீட்டாக வரும். வழினா நீட்டாக வரும். பில்லர் அடிக்க தேவையில்லை. ஆனால் வெட்டி கழுவுவோம் கழுவோண்டா தண்ணியாக ஃபுல்லாக கழுவினோம். கழுவினீங்க? ஃபுல்லாக கழுவிட்டோம். இப்போ கழுவித்தான் அடிக்கிறீங்க. அடிக்குவோம். சரி, அப்போ இந்த வேலை நடக்கிறபடியால் இப்போ நான் வந்து சரி அந்த வேலையும் காட்டுவோம் என்றால் அப்படி நாங்கள் வேலையை காட்டேக்கில் தான் பார்த்துட்டு எங்களுக்கு ஓர்டர்கள் வரும். சரி எங்களுக்கு ஒரு வேலை செய்தாங்க கொண்டு சொல்லுவாங்க. முதல் சொன்ன வேலை நீட்டாக இருக்கும். அடுத்தது இன்னும் 2-3 வீடு வேலையும் வந்துருக்கு. அங்காளி பக்கம் எல்லாம் கோல் எடுத்து ஒரு அம்மாவோட காய்ச்சிருந்தால் தன்னுடைய அதுவும் பழமை வாய்ந்த வீடு. அப்படியே எங்களை இந்த வீடு மாதிரி நீரோடியெல்லாம் வருதுதான். அதை இருக்கா நீட்டாக செய்தற ஆக்களை செட் பண்ணி தாங்கோ. அதை விட நான் வந்தோன்னு தான் துவங்குவேன். நான் நிற்கல வேலை செய்தாங்க ஒன்றெல்லாம் கேட்டிருந்தாங்க. அப்போ அந்த வேலை வீடியோ போட்டோன்னு தான் கூடுதலாக கால் பண்ணி கதைக்கணும். தங்களுக்கும் வேலை இருக்கு. இப்போ அதனால் இன்றைய தினம் இந்த நாவல்காடு இடத்துக்கு குட்டி அண்ணா வேலை செய்கிற வீட்டுக்கு வந்து நிற்கிறோம். அதை என்ன வேலை செய்கிறா அதெல்லாம் காண்பிப்போம். என்ன செய்தானே பிரச்சனை இல்லை. அதை விட வீட்டுக்கார அன்னைட்டையும் கேட்டேனாங்க. அவர் மோமெண்ட் ஒரு ஐயோ நீங்கள் வேலை செய்கிற காண்பிங்க பிரச்சனை இல்லைன்னு குட்டி என்ன சொல்லியிருந்தார். சரி ஓகே வாங்க. ஏன்னா உங்களுக்கு சந்தோஷம் தான். நம்ம வேலை வீட்டு வாசலில் வரவே ஒரு பெரிய மாமரம் உண்டு, இனலாக இருக்குது. இப்போ இந்த வெக்க காலம் தான் நல்ல ஒரு சூழ். ஒன்று மட்டும் இல்லை, அங்காலையும் 2 இருக்குது. நிறைய காலங்கள் இருக்கும். வச்சேன்னு
இல்லை இருக்குது. அடுத்தது நாங்கள் இப்போ வந்தது உங்களோட வேலையை மாத்திரம் தானே. இப்போ ஹோம் டூர் அந்த மாதிரி நாங்கள் காண்பிக்க மாட்டோம், இவருடைய வேலைகளை மட்டும் காண்பிப்போம். இப்போ என்ன நடக்குது? இப்போ முதல் கட்டம் நான் உறைஞ்சிட்டேன், தம்பி உறைஞ்சிட்டேன், நானும் உறைஞ்சிட்டேன். இது அந்த சிவர் மாதிரி இல்லைண்ணே, அது வேற இல்லை. கிட்டடியெல்லாம் பெயிண்ட் அடிச்சிருக்கு. சுண்ணாம்பு அது இப்போ அடிக்கையாக வருஷம் இல்லை, 50-60 வருஷம். அது கட்டுத்தலை இப்படி சேர்த்து தனியால் கழுவி விடுறது, சீரை தலைவர் தனியான கழுவிட்டு இதுக்கு வைக்கத்தான் வேணும். சில்லர் அடிக்கும். இந்த இது வரைக்கும் அந்த புதுசாக பூசி சரிங்க ஒரு லெஜபிள் பார்க்க வந்து பள்ளமே இருக்கிற இந்த அதில் 3 வச்சுருக்கு. இது வெட்டணும் ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு இஞ்சி உள்ளுக்கும் பெயிண்ட் வேலை நடந்து கொண்டு இருக்குது. இந்த ஐயா அவரால் இந்த அடைக்கிறதுலாம் ஐயாட்ட கதை கேட்போமா? நீங்களா அடைக்கிறீங்களா? இதெல்லாம் என்ன வேலை செய்கிறீங்க? இந்த மேசம் வேலை. மேசம் வேலைன்னா கட்டு எல்லாம் கட்டினது இது இது டச் பண்ணாரு. இது நீங்களா? இந்த ஓட்டையெல்லாம் அடைக்குது அதுக்கு தான் இந்த மணியாக்கர் டைமில் ஒரு நிற்கிறீங்க. முடிஞ்சத வேலை முடிஞ்சு பார்ப்போமா? ஐயா நாங்கள் வந்தோடனே நிற்கிறார், ராத்தா வந்துட்டாங்க. அப்போ சரி என்னுடைய என்ன நடக்குது? இதே இந்த தூள் நிவாச்சி வந்துருக்கு. அந்த மலை மரம் வச்சிருக்கு. உள்ளுக்கு லெவல் சீட்டுன்னு ஓட்ட அதை அடைக்கிறீங்க. அங்கே ஒன்று அடையுங்க பாப்போம். அடைச்சி நெட்டும் வைக்கிறீங்களோ? நெட்டை கலரி திருப்பி அடைக்கும். அந்த நெட்டை வைக்காத இந்த அணில்கள் குருவிகள் போயிடும். அதுதான் இப்படி நெட் அடிச்சிருக்கு. அப்போ எவ்வளோ காலம் அமேசன் மேலே செய்கிறீங்க? நாங்கள் இப்போ கன வருஷம் வருஷம் 30 வருஷம். சரி, இப்போ ஒன்று அடையுங்க பார்ப்போம். நீங்கள் கொண்டு விட்டேன். இப்போ இதெல்லாம் முடிஞ்ச வரும் ஜலையில் இதெல்லாம் நீங்கள் உறைஞ்சி இதுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கணும். வேணும் சும்மா நாங்கள் அடைச்சி கொடுக்குறோம். இப்போ இதுக்கு காயப்பாங்க கழுவி போட்டு பெயிண்ட் அடிக்கிறோம். இந்த அடைக்கிற வேலை வேற என்ன? இது என்ன கொஞ்சம் முடிஞ்சு உங்களோட வேலை முடிஞ்சு அதுக்கு பிறகு வேலை முடியும். பூச்சி வேலையெல்லாம் செய்வீங்களோ? கட்டு வேலை, பூச்சி வேலை, தூணெல்லாம் பூசுவீங்களோ? எவ்வளவு சம்பளம் முடிச்சிருக்கீங்க? எங்களுக்கு 3000 மேசனுக்கு. கூலி 2500. இப்போ என்னோட வேலை என்ன வருவீங்களோ? எவ்வளோத்துக்கு தூரம் இல்லை, உங்களை ஏற்றி கொண்டு வருவாங்க. பிரச்சனை இல்லை. மேசன் கூலி 2 பேர் ஒரு பைக் கொண்டு செட் பண்ணி விட்டு பூசுவீங்களா? நான் கேட்க எவ்வளோ கனவசம் ஒன்று செய்வார்ல? தூண் பெரிய தூணெல்லாம் பூசுவீங்களோன்னு இருக்கு. அப்போ என்ன இந்த வேலை முடியாது? நாளைக்கு பாருங்க வேலை செய்வோம். நாளைக்கு நேரம் இல்லை, நாங்கள் வரும். நீங்களும் ஒரு கூலியும் வந்தாலே காணும். இல்லை அங்கே வேலையில் நிறைய இருக்கு. எல்லாம் என்ன போகிற இடங்கள்லாம் நாங்கள் வேலை நீட்டான ஆளுன்னா அவங்களை எங்களோட சேர்த்துருவோம், கூட்டிக் கொண்டு வச்சிருப்போம். அப்புறம் தொடர்ச்சியாக வேலை இருக்கும். என்ன வருவீங்களாண்டா? சரி சரி, வேறு எவ்வளோ சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன். எனக்கு வேலை இருக்குது. நாளைக்கு நாளைக்கெல்லாம் தூணுகள் எல்லாம் பூசணும். பெரும் தூண், பூச்சி வேலை, மாதிரி நிலங்கள் கான்கிரீட் போட்டு மாவல் பதிக்கணும், டைல்ஸ், இந்த வேலையெல்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் உடைஞ்சிட்டிங்களா? தடவை பார்க்கவே தெரியும். அந்த ஒரு இது அந்த சுண்ணாம்பு உடைஞ்ச அப்புறம் இப்போ நல்லா இருக்குதான். இதுக்கு பில்லர் தேவை இல்லை. இது கழுவினாங்க. தனியார் கழுவி இந்த டஸ்ட்டை எடுத்துட்டு பிறகு
பெயிண்ட் அடிச்சே சரி பண்ணுறீங்க. டபுள் கோட் அடிக்கணும். ஆனால் மெயினாக உடைஞ்சிறது தான் பிரச்சனை. எனக்கு பெயிண்ட் அடிக்கிறது அடுத்தடுத்து எடுத்து கொண்டு போயிடலாம். இது ஒரு அளவுக்கு சுண்ணாம்பு கொஞ்சம் குறைவு தானே. அந்த அந்த லண்டனில் அந்த வீட்டில் வந்து பின்னாட்டு தட்டு மாதிரி போட்டுவாங்க. அது புரண்டி தான் எடுக்கும். பின்னாட்டு தட்டு அது போட்டு இப்படி எடுக்குவோம். எடுத்துட்டு பிறகு பேப்பர் போடுவோம். நான் இந்த வழியாக ஜோதிச்சு தான் நான் கணக்கு சொல்ல வேண்டியன்னு சொல்லல. அதான் ஜோதியம் பண்ணா நீங்கள் வந்துட்டீங்க. சரி, அது விளங்குதா? இல்லை தட்டு தட்டாக கிடக்கு அதெல்லாம் தட்டி எங்களுக்கும் செயலங்களுக்கும் நட்டம் பெறக்கூடாது. நீங்கள் அவைகளுக்கும் நாங்கள் கூட ரேட்டு சொல்லக்கூடாது. எங்கே ரேட்டு சொல்லுவோம். வந்து செய்கிறத அவையும் நாளையில கேட்கட்டும். பிரச்சனை இல்லை. இப்போ நான் அதான் உங்களோட வேலையும் இப்போ காண்பிக்க வரேன் பாருங்கள். இவ்வளோ அங்கே இருந்து இங்கே மட்டும் முதல் உடைஞ்சி அதுக்கு பிறகு கழுவி அதுக்கு பிறகு தான் பெயிண்ட் ஏற்றினோம். ஒரு ரூமாலும் உடைஞ்சி கழுவினான் எல்லாம். 3 நாளாக தான் வேலை. பெயிண்ட் அடிக்கிறத விட முதல் ரெடி பண்ணுறது தான் மேக்கட்டு வேலைன்றீங்க. முதல் அதை அடிக்கிறதுக்கு தயார்படுத்துறது கொஞ்சம் மேக்கட்டவே இல்லை. அதான் மேக்கட்டவே இல்லை. சரியான முறையில் செய்து கொடுக்க இல்லை. ஐயாவை திரும்பி ஒரு அடைக்கிறத காட்ட தான் அவன் வெட்டி வெட்டி பார்த்தேன். இந்த இருக்கு அடைக்க. இப்படி நாங்கள் உள்ளுக்கு பார்க்கலாம். இதுக்கு இப்போ நீ உறைஞ்சி போட்டால் இப்போ அடிக்க போகிறீங்க. இது முதல் வாசல் வேலை உறைஞ்சி கழுவுவோம். இந்த கழுவி விட்டு வந்தால் பின்னர் நாளைக்கு அங்கே மட்டும் உறைஞ்சி தானே வேணும் ஃபுல்லாக. ஓகே, இப்போ நாங்கள் இந்த வீட்டு உள் கோவிலுக்கு வந்திருக்கோம். இல்லை இப்போ இதெல்லாம் நீங்கள் தான் படிச்சிருக்கீங்க. ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இந்த தட்டு கொஞ்சம் வித்தியாசம். நான் பார்க்க நல்ல பூக்கள் இது நம்ம வச்சுன்னா நல்ல வடிவாக இருக்கும். இந்த கலர் தான் எடுத்துருக்கீங்களோ? நீளம் இதுதான். இது இன்னும் முடியல. இது ஒரு கோட் தான் ஏற்றிருக்கு. ஒரு கோட்டே கொஞ்சம் இதாத்தான் இருக்குது. இதெல்லாம் முதல் சொன்ன உறைஞ்சி கழுவி அதுக்கு பிறகுதான் ஒரு கோட் ஏற்றிருக்கீங்க. பில்லர் அடிக்காம ஒரு கோட் ஏற்றிருக்கீங்க. ஆனா பில்லர் அடிச்சாங்க இன்னும் கொஞ்சம் இதாக இருக்குமല്ലോ. என்ன சொல்றது? வந்து என்னன்னா ஆக பழைய யுவல்கள் அதோட கண்டிப்பாக அடிக்கத்தான் வரும். இதுக்கு அதுக்கு வந்து அந்த பில்லர் ஏன் இல்லை நான் கேட்குறேன். அடித்தால் இதை விட இதாக இருக்குமோ? இது வந்து தைரியான இருக்கு தானே. இதில் இந்த சுண்ணாம்பை வந்து நாங்கள் சுண்ணாம்பை ஃபுல்லாக வண்டி போடாம நரம்புகளை வெட்டி அழிச்சு நீட் பண்ணி போட்டு தான் கழுவும். அதை அடிச்சுனா ஒரு நீட்டாக இருக்கும். சரி, ஒரு கோட்டே பெயிண்ட் முடிஞ்ச மாதிரி இதற்கு வேலை கொடுத்து கூட பெயிண்ட் வேலை முடிஞ்ச மாதிரி 2ஆம் கோட்டை இதை அடிக்கணும். அடியெல்லாம் கலர் கொடுக்கணும். வெள்ளை கலர் பெரிய அறநிறமான கலர் வந்து இல்லை, வெள்ளையும் இந்த ப்ளூ தான் இருக்கும். அந்த வழியில் வந்து ஆஷ் கலர் வழி பக்கம். அடுத்தது இந்த பெரிய அறைக்கு இதுக்கும் ஒரு கோட் தான் முடிஞ்சது. ஒரு கோட் முடிஞ்சுமே தெரியல. இதே நல்லா தான் இருக்கு. இருட்டுக்குள்ளேயே வெளிச்சமா இருக்கு. ஒரு கோட் முடிஞ்சது 2ஆம் கோட் இதுக்கும் அடிக்கணும். அதே என்ன ஒரு கோட் முடிஞ்சோன்னு தான் நம்ம கூடுதலாக தேவைப்படுற இடத்துக்கு பேச. இது நம்ம பழைய காலத்தில் பூச்சி வரல நீட்டாக இருக்கு. பூச்சி வரல வலிக்கு ஒரு பெருசாக இந்த சிலர் வலிக்கு 2ஆம் கோட் இதுக்கும் அடிக்கணும். நீங்களே பாருங்க, வேலை செய்கிறத நான் நேரடியாக வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே உங்களுக்கு காண்பிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏனென்றால் நான் சொல்லியிருந்த மாதிரி எந்த வேலைக்கு எத்தனை பேர் தேவை அப்படி என்றாலும் தான் முடிவெடுத்து ஆக்களை செட் பண்ணி செய்வார். இப்போ எந்த இதுக்கு தானும் போதும் என்றால் அவரும் அந்த வேலையை செய்து அந்த கூலி எடுக்கத்தான் வேணும். இப்போ நிறைய வேலை இருந்தால் அவர் கொஞ்சம் பேரை செய்தால் அவருக்கு மேற்பார்வை மாதிரி செய்யலாம். நான் வந்து கூடுதலாக ஒரு வேலை எடுத்து முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை போவோம். நம்ம தலையில முடிக்குவோம். இப்போ இதே தொட்டு தானே தொட்டு 2 தொழில் வெட்டிக்கணும்ல. மற்றது நீங்கள் செய்யுங்க, என்ன கூலி உங்களுக்கு வேணும் தான். ஒரு கூலி 3 கூடுதலாக 2 வார அவருக்கு 2-3 நாள் வேலை இல்லை. நாளைக்கு பெரும்பாலும் பெறலாம். அடுத்தது அடித்து கொண்டு இந்த குறை என்று சொன்னீங்களே, நல்லா தெரியுற இதுகளுக்கு சூப்பராக
உறைஞ்சி அது ஸ்டிக்கர் வச்சுருந்தாங்க அந்த ஒட்டி அந்த இதில் வெல்கம் அந்த வாசலுக்கு நேராக ஒட்டி இருந்துச்சு. நான் இப்போ உறைஞ்சி விட்டு திருப்பி ஒரு சத்தம் கொண்டு அடிக்கிறேன். எதுக்கு வெள்ளக்கலர் அடிக்க போறீங்க? அதில் அடிச்சுட்டு கொஞ்சம் இப்படி அடிக்க போறீங்க. நல்லா இருக்கு. இது லெவல் சீட் அடிச்சு நிறைய காலமாக இருக்கும். அந்த இது அந்த ஒட்டி இருக்கிற மினி அந்த அதை ஒட்டி விட கொஞ்சம் கொடுத்தாரு. வீடு ஃபுல்லாக தான் வேலை செய்யுங்க. ஃபுல்லாக கிச்சனில் எல்லாம் அந்த இதுதான் இப்போ நீங்கள் சேவை வந்துருக்கீங்க. இதெல்லாம் கல்வியாக வந்து அவர் இருக்குங்க கையில் களவாட்டிக்கு அப்படியே இதாக இருக்கும். கலப்பாக முடிச்சு நீட்டாக தான் செய்வீங்க. செஞ்சு இதில் வந்து நாங்கள் செய்ய வரும். ஒரு கோட்டு போயிட்டு பாருங்க. ஒரு கோட்டை அடிக்கிறேன் ஃபினிஷிங் வயசோட பார்த்துட்டு செப்போட பார்த்துட்டு ஒரு கோட்டோட தான் தெரியும். எங்கே ரச்ச பண்ணணும் திருப்பி அதில் தெரியும். பேச வைக்கிற இடமெல்லாம் தெரியும். அதுக்கெல்லாம் சொல்லி 2 நோட்டு அடிச்சு விடுறது. அடிச்சது நிலத்துக்கு நிலப்பரிசும் அடிக்க வேணும். இது பிளாக் அடிச்சு தான் சரி. இப்போ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உறைஞ்சி பாருங்க. உறைஞ்சி ஒன்று அதுக்கு பிறகு கழுவி தனியாக கழுவிட்டு பெயிண்ட் அடிக்கணும். சில இடங்களில் என்ன செய்யணும்னா உறைஞ்சி குட்டி வைக்கிறேன். குட்டி வச்சு பில்லர் அடிச்சு அப்படி அது சில நாங்கள் நல்ல வட்டிக்கு இது இந்த சிவன் தெரிஞ்சா கட்டாயம் பில்லர் அடிக்க வேண்டி தான் பெறணும். சிவன் தெரியாத சிவன் தெரிய இருந்தாங்க தேவையில்லை. என்ன அடிக்க தேவை? என்ன அடிக்க தேவை? பில்லர் வேஸ்ட் ஆகும். இது ஒரே ஓட்டு பார்க்குறீங்க அந்த நீட்டாக இருக்கு. மெட்டா கோட்டையும் அடிச்சு விட பேஸ்ட் உள்ளதெல்லாம் வச்சு ஓகே ஆகிடுச்சு. இதில் ஒரு வாரத்தில் பழைய ஒரு நாளைக்கு ஒரு வேண்டும்னா படிக்கணும். கண்டிப்பாக அண்ணாங்க எல்லாம் குட்டி தான் ஃபுல்லாக அடிப்போம். பார்த்தே அவங்களுக்கு அப்படி இருக்காங்க. இப்போ அங்கே நீங்கள் செய்கிறண்டா குட்டினா நிறைய பேர் செட் பண்ணணுமே. ஒரு 5 ஆட்கள் வேணும். அது எவ்வளோ பெரிய இடம் இல்லை. அது எப்படியும் ஒரு 5 பேர் 5 பேர் செட் பண்ணி வச்சுருப்போம். ஒரு 5 போல அங்கே தான் நிற்கும். நின்று தான் வேலை செய்வோம். இது செய்வோம். இப்போ அவன் இந்த ரெண்டுக்கு ஒரு சம்மதிக்கிட்டே தான் எல்லாம் முடிவு எடுக்கலாம். சம்மதிச்சா தான் எல்லாம் செட் பண்ணலாம். முடிவு வைக்கலாம். கலைப்போம் அதனால் பெரிய போக மாட்டோம். இந்த ஒரு கட்டமான ரேட்டு கொடுப்போம். இது சரிங்களா? சரி. சரி பாருங்க. இது முதலாவது கோட் பெயிண்ட் ஏற்றப்படுது. இது காஞ்சா பிறகு 2வது ஏற்றிக்கல இன்னும் நல்லா க்ளீனாக இருக்குது. பெஞ்சால் ஏசி இருக்குதுன்னு. இப்போ வேலை எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடிகிறது? நான் வந்து 8 மணிக்கு வந்துடுறேன். 8 மணிக்கு வந்துடுறதுன்னா கொஞ்சம் இந்த கான்ட்ராக்ட் தானே. இப்போ உலகமாக செய்யலாம் கொஞ்சம் காசு வேணுமெண்டு வேலைக்கு வந்துடுறேன். நான் அவையில் 8:30 ஆகும். 12:30 போய் சாப்பாடு கடையில் எடுக்கிறது வந்துடும். அது 1 மணிக்கு சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் அப்போ எதாவது முடிக்கிறது 5 மணியோட முடிஞ்சிடும். 5 அப்படி. ஆனால் நீங்கள் பெரும்பேரையில் எடுத்தால் நிறைய பேர்னா அங்கேயே தங்கி அங்கேயே நீங்கள் 5 மணிக்கெல்லாம் 7 மணிக்குள்ள சாப்பாடுக்கு ஒரு மணி நேரம் கூட பேசுகிறதாலும் அது சாப்பாடை கவர் பண்ணலாம் வந்து நாங்கள் வேலை செய்வோம். 5 மணிக்கு நிப்பாட்டினா அது நட்டத்துக்கு தான் போயிடும். சாப்பாடு போகணும். 3 நேரம் கொடுப்போம். அதோட சும்மா கொடுக்குறது அவங்க சாப்பாடு போகணும். வீட்டுக்கு செஞ்சுன்னா
கண்டாப்பனையாக போயிடுவாங்க. 3 நேரம் கொடுக்காது. 3 நேரம் கொடுக்கறதுக்கு வேலை கொஞ்சம் ஓடும் தான். வேலைக்கு 8:30 மட்டும் பார்த்து நாங்கள் சாப்பாடு திராவல் அதுக்கு அடங்கக்கூடிய மாதிரி தேவைக்கு ரேட்டு சொல்லுவோம். இப்போ அங்கே எல்லாமே எங்களோட டீ எங்களோட சோழாக்காரம் இந்த வீட்டிலெல்லாம் காலையில் டீ தருவினோம், 2 வடை தருவினோம், மத்தியானம் சோளை தருவினோம், அப்புறம் பின்னேரம் 4 மணி போல் அதே மாதிரி 2 டீ வேணும், பிஸ்கெட் தருவினோம். சாப்பாடு ஒன்று தான் உங்களோட சாப்பாடு. ஆனால் அங்கே எல்லாம் நீங்கள் அங்கே டீ மாசம் இருக்கிற மத்தியானம் கொஞ்சம் இப்போ வெயில் சீசன் தான், வெயில் தாங்க இருந்தாங்க. அப்போ எப்படியும் சோழாருக்கு தூக்கவே வரும், சோழார் நான் பேசுவாங்க. அப்போ பாருங்க என்னென்ன கொன்றாக்கு ஒரு வேலை எடுக்க எல்லாத்தையும் தான் சோடாக்கணும் கூட அதுக்குள்ள சேர்க்கணும். வீட்டுக்காரத்துல வேற யோசிக்கணும் ஏன் இவ்வளவு கூடன்று யோசிக்க இல்லை. இப்போ அவர் சொல்ற கணக்கு பாருங்க, சோடாக்கணும் வெயில் தானே. இப்போ ஒரு சோடா வாங்கி கொடுக்கணும் 2 பேர் 3 பேர் 400 ரூபா. அதையும் சேர்க்கணும். அப்போ எத்தனை 14 வயசு அதில் 4000 வரும். அதையும் சேர்த்து தான் கூட்டுவோம். ஷார்ஜன்லேயும் வேலையுள்ள அந்த கேனடாலேருந்து வந்து நிற்கிற அண்ணா அவற்றை வேலையும் செய்கிற அண்ணா தான் நான் இப்போ இந்த வேலையில் எடுத்து போகிற பார்க்குறவர் நான். அப்போ எனக்கு ஒரு வரும்போது அந்த மாஸ்க் அது உடஞ்சிருந்து தான் கூட தான் அது பாவிக்கிறேன் காட்டி விடுங்க. வீட்டை வச்சுட்டு வந்தேன், வீட்டை வச்சுட்டு உடஞ்சி முடிஞ்சு தான் முன்னுக்கு. அப்போ அதோட நான் நேற்று அது இப்படி 2 சைட்டும் அந்த என்ன ஒரு படத்துல எஸ்டே சூர்யா போட்டு கொண்டு வரும் நான் கால் பண்ணி சொன்னார் தந்தேன். மற்ற செய்யும் சரி. அப்போ கொண்டாடி எடுக்க எல்லாத்தையும் பார்த்து தான் எடுக்கணும். அதோட இப்போ இன்றைக்கு நானே வந்தேன்டா அந்த முன்னாள் உங்களை வேலையில அவர் கேட்டா அவர் பெயிண்டிங் மட்டுமோ இல்லாட்டி எல்லாம் செய்வார். ஒன்றாங்க இல்லை இல்லை பெயிண்டிங் மாத்திரம் தான் செய்வார். பிளம்பிங் வயரிங்லாம் அது வேலை ஆகலன்ட்டு நான் அப்போ உங்களோட வேலையை அவருக்காக வடிவா காட்டணும் பண்ணுறாங்க தான் நீங்கள் எதனா மிஞ்ச அது மறந்துருப்பாங்களே. வந்து காட்டணும். இதை பார்க்குற சில பேர் உங்களுக்கு தெரிஞ்சாக்க உங்களுக்கு கால் பண்ணி என்ன கலர் பண்ணலாம் தானே. அந்த வேலை வந்தால் எங்களுக்கு வேலை தான் முக்கியம். எதிர்பார்க்கல வேலை வந்தால் நல்லது தந்துடும். இப்போ இதை நீங்கள் வீடியோ பார்க்குறாங்க வேலையும் பாருங்க. உண்மையில் எனக்கு தெரிஞ்சு அவர் நிறைய காலமாக என்னோட பயணிக்கிறார். வேலையை அது முதல் சொன்ன மாதிரி வேலையை 7 வரைக்கும் தன்னால் மேம்படுத்தி கொடுக்க விரும்புகிறேன். மற்ற குறைந்த ரேட்டும் எடுக்கிறதுக்கு பார்ப்பார். வேண்டால் தனக்கும் அந்த வேலை கொண்டாக்க இருக்கிறாலும் அதில் பெரிய லாபம் வேற. ஒரு வீடு வேலை முடிஞ்சால் ஒரு 20-25 மிஞ்சினாலும் செய்யலாம். அது பார்த்த கதைத்தன் கேட்டு அவன் 2 கூலி 2 வேலை சொன்னேன். நான் பார்த்து நீ இப்போ சும்மா நிற்கக்கூடாது, ஒரு நாளைக்கு 3000 மாதிரி வெயிட்டை கொடுத்தா. ஆனால் அது உண்மையாகவே அதுக்கு ஒரு 1000 காசு 1000 தான் அப்படின்னு மேலே வந்துருக்கு. அப்படின்னு செய்திருக்கிறேன். இப்போ என்னென்றால் என்ன சொல்கிறேன், தான் ஒரு ரேட் ஒன்று கொடுத்ததான் அவர் கூட்டிகிட்டு அப்படி என்ன சொன்னா பிறகு வேலை இல்லாமல் வீட்டில் நிற்கக்கூடாதுன்றதுக்காண்டி தனக்கு அந்த வேலை செய்கிற கூலி காசு, அதாவது ஒரு நாள் கூலியே வெறும் அப்படின்ட்டு அவருக்கு அந்த தனக்கு நட்டம் வந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு எடுத்து செய்தவரா. எடுத்து செய்யக்கலாம். அந்த செய்த நாள் கூலி தான் வந்தது. நாங்கள் கண்ட்ராக்ட் எடுத்து கடைசி 1000 ரூபாய் இல்லைன்னா வேணும். கண்ட்ராக்டில் தான் 1000 ரூபாய் நாள் கூலி வந்தது தானே. சம்பளம் நீங்கள் சேர்ப்பீங்க. இப்போ நீங்கள் செய்யாட்டி உங்களுக்கு பல ஒரே வேலை செய்தால் அதுக்குரிய சம்பளம் கொடுப்பீங்க. அது வந்தது தான். கான்ட்ராக்டில் தான் உங்களுக்கு 1000. இப்போ எப்படி சொல்றது, 50,000 எடுத்தா 51,000 முடிஞ்சிருக்குது. எல்லாம் கணக்கு பாக்க உங்களோட 1000 ரூபாய்க்கு போடப்பட்டிருக்கு. அப்படியே அதுக்காக நாங்கள் சில பேர் வீட்டுக்காரங்களும் சொல்லலாம். அப்படி சொன்னால் அப்படி கொஞ்சம் கரெக்டாக பார்த்தாங்க ஒரு கலைக்க கொடுக்காதவங்க சரி. சில பேர் நாங்கள் ஆர்வம் பார்க்கவே விளாங்க தட்டினோம் நாங்கள் போய் சில பேர் பண்ணி தருவோம். இந்த 5 பேரும் ஒரு 5 பேர்னு சொல்லி அதான் கூடின ரேட்டுக்கு எடுக்கிறதில்லை. தந்த கூலியை சேர்த்து எடுக்கக்கூடிய அவரே நின்று வேலை செய்கிறார். சரி, அதுதான் இப்போ இன்றைக்கு காரணக்க வந்தேன். அந்த ஐயா ஏறிட்டார். இல்லை ஐயா அவருக்கு வழியில் காட்டிட்டு தான் போகணும். வணக்கம் ஐயா. என்ன வேலை தோணிட்டு திருப்பி வேணி தந்துட்டாங்க.
ஐயா இனிமேல் எல்லாரும் தெரிய போகுது ஐயா யாருண்டு. ஐயா என்ன பேர் என்ன? பால பாலசிங்கம். ஐயா தான் பாலசிங்கம். எங்களுக்கு அண்ணன் பாலசிங்கம் ஐயா தான் தெரியும். உங்களுக்கு பாலசிங்கமா? இப்போ நான் பெறுவேன் உங்களை பார்க்குறதுக்கு வேலையை. சரி, அப்போ நான் ஒரு அடித்து காட்டுவோம். இப்போ ஊத்துனா அடிக்கிறது நாங்களும் வீரில் பில்லர் அடிக்கிறதா நீங்கள் அடிக்கிறீங்க அதில் நிறைய முறை இருக்கு. ஜீன்ஸில் பண்ணால் போவாது. இந்த கலர் போவாதோ? அது ஒரு நாள் வேலைக்கு வந்துட்டேன்னா ஃபுல்லாக அடிப்பேன். அதாவது அந்த அண்ணாட்ட செய்ய அங்கே செய்வோம், ஃபுல்லாக செய்வோம். சரிதானே? நான் நிற்பேன் தான். நாங்கள் நான் அண்ணாட்ட சொன்னேன். நான் இப்போ நான் கொஞ்ச நாளாக அங்கே இல்லைன்னு, அதனால சில வேலைகள் கொஞ்சம் அப்படி வந்து பழையத்தில் இப்படி இந்த சைட்டாக அந்த காட்டுங்க எப்படி சைட் இருக்குல்ல, அப்படி சொல்கிறது வேறுங்க. அவன் சொல்லலைக்கா அப்படி எடுத்து இப்படி எடுத்துட்டு இப்படி சிலர் இருக்கும் சுழலைக்கா. அப்போ நாங்கள் அதில் வாடியில் மட்டும் தட்ட தேவையில்லை, அதில் தட்ட தேவை. அந்த கையால் தண்ணி தண்ணி சுழற விடணும். கையால் கட்டி சுழற விட்டுட்டா நான் பெயிண்ட் ஊற்றுனா கூடாது, இதில் ஊற்றுனா விடக்கூடாதான். அதாவது இப்போ ஓடர் அடிச்சு முந்தைய சளி வர்றது பிரச்சனை இல்லை. இப்போ கீழே இப்படி ஊற்றணும் கூடாது. அதான் எந்த பக்கம் சைடில் வச்சு கொண்டு போகணும். இந்த பக்கம் நான் தொட்டுட்டு தொட்டுட்டு அக்கண்டா அப்படியே கொண்டு போய் அங்கே நெஞ்சு அடோളം திருப்பி கீழே ஊற்றுனாமா அப்படியே போட்டாங்க. தாங்க நான் அடித்து பார்ப்போம். அப்போ என்னென்றால் அவன் சொல்லியிருந்தேன் தெளிப்பில் எப்படி நான் கொஞ்ச நாள் இல்லையோ கொஞ்சம் குறைகள் இருக்குது. ரெண்டாலும் இப்போ நாங்கள் இந்த வேலைக்கு வந்துட்டோம் என்றால் நான் நிற்பேன் என்று சொன்னேன். விளங்குதானே? நான் நிற்பேன், நின்று குறை நிறைய எல்லாம் சொல்லுவேன். என்னால் நீங்கள் என்ன கேட்பீங்களே அப்படி என்று சொல்லியிருந்தேன். அப்படி நான் என்னன்னா நான் உங்களோட ஒரு நாள் கூலிக்கு வேலை செய்வேன். நான் பிரெஞ்சில் வேலை, இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலையிலேருந்து ஒரு நாள் செய்வேன். எனக்கு சம்பளமும் பெருமல்லோ அப்போ செய்வோம். சரி, அப்படி வந்துட்டு என்னையும் ஒரு கூலியாக போடுவோம். ஏன்னா நான் நின்று பார்த்து தான் இப்போ இதில் பார்க்க எனக்கு ஓகே இருக்குது. இதில் புள்ள இல்லை இப்போ அடிக்க வேணுமே சொல்லணும் மாட்டேன் நான் சொல்லுவோம். ஏன்னா அதுதான் அந்த பார்வையாளர் மெயினாக இருக்கிறது. அது ஆனால் நீங்கள் அது சரியாகத்தான் செய்கிறபடியா அண்ணா வந்து நிற்கிறார். அண்ணா வந்து வடிவெல்லாம் பார்ப்பேன். பார்த்துட்டு அதோட கூட அந்த வேலையில் ஓகே போக நாங்கள் கையில் நாங்கள் நாட்டு வேலை வைத்து கல்யாணம் செய்து கொடுப்போம். இதை பார்த்து அடுத்த வேலையும் வரும். அப்போ இந்த வேலையில் நாங்கள் விளாவிட்டோம்னு சொன்னால் அடுத்த வேலை சரி. இப்போ அடுத்த நாங்கள் அந்த கிச்சன் அடிச்சு முடிஞ்சதோ கிச்சனெல்லாம் உரைச்சினவே விளையாடுது. அப்போ நாளைக்கு பெரும்பாலும் அந்த இந்த சட்டமன்றங்களை போட்டுட்டு 2-3 வேலை இறக்குதாங்க. 60 வேலை இருக்குது. அப்போ இது வந்து மற்றது எங்களை வயரிங் தம்பி அடிக்கிறார். இப்படி நான் வழங்கணும் இப்படி நாமக்காலோடது வண்டிக்கணும்னு சொல்ல தமிழை விட்டு பக்கத்தில் ஊரில் இருந்தாங்க. பெயிண்ட் அடிக்கணும் 2 மாடி ஊர். நம்ம நீங்கள் வாங்க புண்ணியம் ரேட் எங்களுக்கு நான் வாங்க. சரி, அப்போ கிட்டடியில் வேலை வருது. டப்பாண்டு 2-3 சரி தொடர்ச்சியாக வச்ச வேலை இருக்கு. தொடர்ச்சியாக வந்தால் அதுதான் இல்லையா வந்தால் நீங்கள் ஆக்கள் உங்கள்கிட்ட இருக்கேன். நீங்கள் அதை கேட்க மாட்டேன். எவ்வளோ காலம் வேலை செய்கிறீங்க? பெயிண்டிங் வேலை இப்போ நான் 35 வருஷம் 35 வருஷம் வேலை செய்கிறார். கூடுதலாக மாணிப்பாய் அங்கே உங்களுக்கு ஆக்கள் இருக்கு. நம்ம வேலைக்கு வேலை நிறைய பேர் வேலை கூட வேண்டாம். நிறைய பேர் நிற்கிறாங்க. கேட்பாங்க என்ன வேலை இருக்கும் வேலை கூட வேலை வரை நீங்கள் ஆக்களை எடுத்துருவீங்க, எடுத்து செய்தாருவீங்க. கூட வேலை வந்துன்னா அப்போ இப்போ இன்னொரு இந்த வீட்டுக்கு இப்போ 4 பேர் வருவாங்க. இல்லை எல்லாமே நான் தனியாக கஷ்டப்பட்டாலும் ஏழாம் வந்து அப்போ என்ன செய்யறது, நான் எடுத்த வேலையும் செய்ய தான் முடிக்க அதுக்காக கஷ்டப்பட்டு தான் ஒன்றும் செய்யலாது. நாளை வரேன் என்னமா
சரி இப்போ நானும் வலிக்கிற போகிறேன் கிச்சனை முருக்க பார்த்துட்டு வெளியில் ஒரு ஐயாவோடையும் பார்த்துட்டு நாங்கள் வலிக்கிறோம். ஏன்னா உங்களோட வேலையை இப்போ காண்பிச்சு தான் நான் கிட்டத்தட்ட என்ன நடக்குதுன்னு ரைட்டா. கிச்சன் என்ன சொன்னீங்க? உடைஞ்சி ரைட். அந்த தம்பி ஒன்றங்கள் அடிச்சு ரைட். எல்லாம் உடைஞ்சி கழுவி இருக்குது. ஆனால் அது பச்சை பாசியாக கிடைக்காது. இதோ இதுக்கு இப்படித்தான் பண்ணி அது அதுக்கு நாங்கள் வந்து வேற ஒரு பில்லர் ஸ்பீட் பில்லர் அதை அடிச்சு தான் அடிக்கிறோம். இது இப்போ உடைஞ்ச போவாதுங்க. இல்லை இது போவாது. என்னது வந்து உள்ளு ஊர் போட்டுருக்குமா? உள்ளு என்னன்னு சொல்றது ஊரை தான் குட்டியாக அடிச்சாங்களும் முடியாது. இதுக்கு இந்த எல்லாமே பேர் தான் முஸ்லீம் அடிக்க போறோம். இதை நீங்க இதுக்கு அண்டகோட்டோட ஃபைனோட் இருக்குது இருக்கு. அண்டகோட அந்த புறப்பிடிச்ச இடங்கள் அதுக்கு தான் இந்த இது அடிக்கிறது. புறப்பிடிச்ச இடம் இருக்குல்ல அதுக்கு ஊராமல் ஒரு ஃபைனோட் வைப்போம். பாத்ரூம் மேலே அடிக்கிறது பேர் வந்துட்டு அதே மீட்டர் வாங்கி பரப்பல் இதோட அதில் அடிச்சுட்டு தான் ஏன்னா இதை எதுனா இதுக்கு தெரியும். அப்போ அதனால வணக்கம் வேலை செய்யறாங்க அங்கே உங்களோட வீடு வேலை செய்யறாங்க வந்து செய்யறது தெரியும். கொஞ்ச நாளா என்னோட வரையில வேலைக்கு அண்ணாண்ட வேலை அதே அண்ணாண்ட வேலை செய்து சரி இப்போ வந்து 3-4 நாளாக வந்து கட்டி இருக்கு. இதுக்கே உண்டு இந்த கரைச்சாலை கிடக்குது இதில் அடிக்கலாம் எதுக்கு அடிக்க இதுக்கு இந்த புதுசாக புதுசுக்கு அடிக்க பில்லர் கரைச்சிருக்கு. இப்போ இன்னைக்கு அடிக்க போறீங்களோ? இந்தியாவிலே ஒரு 5 வேலை நடந்திருக்கு தானே? இதுவும் சுண்ணாம்பு தான். இதுதான் அடிக்க போகிறோம். இது தானே இது புது பாத்ரூம் புதுசுன்றபடியால் இது அடிச்சு இது என்ன பூச்சியில் வர்ற வடிப்போ இது அந்த சில அந்த பூசைக்கெல்லாம் அப்படி அதெல்லாம் நிரவி தான் அடிக்கும். இதுக்கு இப்போ புதுசாக இருக்கிறபடியா பில்லர் அடிச்சு பில்லர் அடிச்சுட்டு தான் பேஸ்ட் வைக்க தேவையில்லையும். இதுக்கு பேஸ்ட் சில இடங்களை பார்த்து பில்லர் அடிச்சா பிறகு தெரியும் பேஸ்ட் வைக்கிற இடம் பார்த்து வைக்கணும். அதை வச்சு வைக்கிறது. இப்போ வீட்டுக்காரர் கதை கேட்கல நாங்கள் கேட்போம். இது ஃபுல்லாக புட்டி உண்டு. அதை சில பேர் புட்டியில் செய்யுங்க அதுக்கு இது இப்போ புட்டி உண்டுன்னா இது ஒரு பெரும். அப்போ அதனால ரேப்பு வேறு வேறு அதெல்லாம் கேட்டு செய்கிறது. ரைட் ஓகே நான் சந்தோஷம். முதல்ல அந்த ஐயா எவ்வளோக்கா பார்ப்போம். ஐயா எட்டி எட்டி எங்களுக்கு அதை பார்த்துட்டு இருக்கு. ரைட் இப்போ நாங்கள் வேலைகளை கொஞ்சம் பார்த்துட்டோம் என்னென்ன மாதிரின்னு குட்டியெல்லாம் விளங்கப்படுத்தி எங்களுக்கு சொல்லிட்டார். ரைட் ஐயா இந்த வேலையை நான் பார்க்கணும். ஏன்னா ஐயா வந்தோன்னு பிடிச்சிருந்தது. ஐயா வாங்கி அங்கே வந்து பார்த்துட்டார் எங்களை. ஒரு வாழையில் சிமெண்ட்டை குழச்சி அது பொறுமையாக செய்கிறார். லேபர் இல்லாமல் தான் செய்கிறார். லேபர் இல்லாமல் தானே செய்கிறார். ஐயா ஐயா என்ன பாலசிங்கம் என்னையா? பாலசிங்கம் வேலை நீட்டாக இருக்குது. இந்த நடுவில் வடிச்சிருக்கு. அதுக்கு என்ன செய்வீங்க? கோடு அவர் புட்டி வைக்கிறீங்க. என்ன பண்ணுறாக்கோ? நாற்கூலி. சரி வேலை முடிஞ்சோடனே கட்டாயம் வாங்க வேணே. சரி நான் வெளிக்கிறப்ப அதான் உங்களே கடைசியாக பார்த்துட்டு போக முடியும். வாங்க முடிஞ்சுது. அது இது முடிஞ்சோ நினைக்கிறீங்களோ? சரி வாங்க போயிட்டு வர. உங்களோட வேலையை பாருங்க. நீங்களும் நாளைக்கு வந்து 5 மணியோட முடியும் தானே? 5 மணியோட முடிஞ்சிடும். பிரச்சனை இல்லை. என்னட்ட இது வேலை முடிஞ்சோடனே இவர்கிட்ட தொடர்பு கொள்ளுங்க. என்னோட வந்து வேலை செய்யலாம். சரி வந்தால் நீங்கள் உங்களோட வேலை நீட்டன்னைக்கு தொடர்ச்சியாக செய்யலாம். போயிட்டு வரேன். வந்தது சந்தோஷம் தானே? என்ன தெரியுமா? தெரியல. இப்போ ஏன்னா வந்தால் நீங்கள் எண்ணெய்க்காரை வெட்டி பார்த்துவீங்களோ அதுக்காண்டி தான் வந்தேன். போயிட்டு வரேன். உங்களோட வேலையும் காண்பிச்சாச்சு. சரி போயிட்டு வரோம் ஐயா. நாங்கள் இப்போ வந்து குட்டியான வேலையை முழுமையாக காண்பிச்சிட்டோம். இப்போ நாங்கள் வேலை செய்கிற நாளைக்கு நாங்கள் வேலை செய்கிறெல்லாம் இனி காண்பிப்போம் வீடியோவில். இப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தவ நீங்கள் வேலை வீடியோ பதிவு பண்ணுங்க.
அதை நாங்கள் விரும்பி பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு எங்களுடைய வீடு வேலை முதல் நாள் போயிட்டு அந்த வளவு துப்புராக்கின நாள்ல இருந்து வேலி அடைச்சி அடுத்தது வீட்டுக்கு அத்திவாரம் டாய்லெட் பகுதி என்னென்று பாத்ரூம் எல்லாம் சகலம் தொடர்ச்சியாக ஒரு 6 மாதம் வீடியோ போட்டாங்க. இப்போ நிறைய பேர் வேலையால் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்கன்னா தாங்கள் வேலையால் வந்துட்டு இருந்த உடனே சுபாஷ் இந்த வீட்டு வேலையை தான் உடனே ஆன் பண்ணி பார்ப்பினோம். என்னால் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க இன்றைக்கு என்ன அதில் மெயினாக வேலை செய்கிற சுதன் என்ற ஒரு மேசன் நான் இல்லாட்டி இப்போ என்ன நிறைய சாமான் வாங்கணும் ஓடப்பட்டு செய்யணும் இல்லை நான் இல்லாட்டியும் உடனே அங்கே வீடியோ எடுப்பு பண்ணோன்னே ரைட் உடனே ஆரம்பித்தோம். அப்படித்தாங்க வணக்கம் நான் சுவாசனை விட்ட வந்திருக்கேன் வேலை செய்ய போகிறோம் பாருங்க வந்துட்டு துவங்கிடுவேன். எல்லாரும் நிறைய விரும்பி பார்த்தவங்க. அதன்படி தான் இப்போயும் சொல்லியிருந்தாங்க நீங்கள் வேலை பகுதிகளை போடுங்க. அப்படி என்ன வேலை பகுதியை போடுங்க என்றால் நாங்களும் வந்து பார்ப்போம். மற்ற எங்களுக்கும் வேலையில் இருந்தால் சொல்லுவோம். மற்ற தெரியாதாக்கள் இதை பார்த்துனாடி உங்கள் யாழ்ப்பாணத்தில் இப்படி வேலை செய்கிறாங்கன்னா இப்போ எங்களுக்கும் வேலை கிடைக்கும். மேசன் வேலை, பெயிண்டிங், மற்றது சீலிங் அடிக்கிற இப்படியான வேலைகள், மற்ற தச்சு வேலை, மேல் வேலைகள் இருந்தால் இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற ஆக்களும் சரி மற்ற எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் நல்லா பெஸ்ட்டாக வேலை செய்யக்கூடிய ஆக்களை ஒழுங்கு பண்ணி தருவோம். அதில் நான் கான்ட்ராக்டில் நாங்கள் எடுக்கிறது இல்லை, எடுத்து தருவோம். ஆனால் என்ன நாங்கள் போய் வீடியோ பதிவு பண்ணுறோம் இதை செய்திருக்கணும் இது இருக்குன்னு செய்து தருவோம். அதில் கான்ட்ராக்ட் எடுக்கிறதுல காசு எடுக்க மாட்டேன். இப்போ நீங்கள் அவங்களோட கதை தீவில் ஒன்று எடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் வாங்க மாட்டேன். எனக்கு நான் உங்கள் வீடியோக்களையும் பதிவு அதை எங்களுக்கு இதில் என்ன வேலை இருக்கோ அதையும் நாங்கள் செய்வோம். அதனால தான் நிறைய பேர் கேட்டுக்கொண்டதுக்கு அமைவாக இந்த குட்டியான இந்த வேலையும் பாருங்கள் முழுமையான இந்த ஹோம் டூர் மாதிரி வீடை காண்பிக்கையில் வேலை சம்மந்தமான இடங்களை காண்பிக்கிறேன். வேணுமெண்டா இதெல்லாம் முடிய விட்டு ஃபுல்லாக வீட்டை காண்பிக்கலாம். ஏன்னா சரி சந்தோஷம் வந்தது சந்தோஷம். அப்போ பின்னேரம் ஒரு டீயும் பிஸ்கெட்டும் வரும். அப்போ ஓகே படிக்கிற போகிறேன். சரிதான் சந்தோஷம். இந்த வீடியோ பார்க்குற நல்ல உள்ளவங்கள் இந்த வேலைகளை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கும் வேலைகள் இருந்தால் வீட்டு வேலையில் என்ன வேலை இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். எங்கள்கிட்ட இருக்கிற ஆட்களை வச்சு செய்வோம். இல்லை என்றால் எங்களுக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டான ஆட்களை செட் பண்ணி தருவோம். அவங்க வந்து வேலை செய்வாங்க. இதுதான் எங்களுடைய நோக்கம். சரிதானே? ஓகே. இந்த வீடியோ முதல் பார்க்குறாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் ஒரு அடுத்த வேலை வீடியோக்களும் மற்ற வீடியோக்களும் வரும். ஓகே நன்றி. இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.